சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தய பயிற்சி போட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னையில் புதிதாக அமையவுள்ள பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு நிர்வாக அனுமதி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. நாகர்கோவில் மற்றும் தக்கலை கால்நடை மருத்துவ வாகன சேவை தொடக்கம். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராய் தொடங்கி வைத்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்று விட்டதால் தமிழ்நாடு அமைதி நிலைக்கு திரும்பியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். வி. உதயகுமார் விமர்சனம். இளைஞர்களை சீரழிக்கும் சட்டவிரோத மதுபான விளம்பரங்களை அகற்ற வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஃபார்முலா பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்த அரசு தொடர் அமோனியா கசிவு விபத்துகளை தடுக்க ஃபார்முலா வைத்துள்ளதா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ரயில்வே மேம்பால பணிகள் காரணமாக அடிக்கடி ரயில்வே கேட் மூடப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு. கேரளாவில் பாலியல் புகாருக்குள்ளான நடிகர் முகேஷ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை. அம்மாநிலத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு கூட்டத்தில் முடிவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி செல்கிறார் என காங்கிரஸ் அறிவிப்பு. கார் பந்தயம் மக்களுக்கு பயனற்றது. தங்களுடைய கேளிக்கைக்காக மக்களுடைய பணத்தை திமுக அரசு வாரி இறைக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். தென்கொரியாவில் திடீர் சாலை பள்ளத்தில் விழுந்த கார், 2 பேர் காயம். வியாழக்கிழமை வரை மாலை வரை போக்குவரத்துக்கு தடை. பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கலம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ் வெண்கலம் வென்றார். பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பிரேசில் வீரருக்கு பார்வையாளர்கள் எழுந்து நின்று கைகளை தட்டி மரியாதை. டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற நிலையில் பாரிஸில் 3வது தங்கப் பதக்கம். தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லை தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும். நடிகை சமந்தா வலியுறுத்தல். பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டிகள் இந்திய வீரர் நிதிஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் தாய்லாந்து வீரர் மோங்கான் பன்சோனை வீழ்த்தினார். பார்டர் கவாஸ்கர் டிராபியில் கடந்த சில ஆண்டுகளாக ஆஸ்திரேலியா அதிக அளவில் வெற்றி பெறாமல் இருப்பதை திருத்தம் செய்ய வேண்டிய நேரம் இது. ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமின்ஸ் கருத்து.